அவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியங்கள். நமக்கு விரோதமா எதெல்லாம் உருவாக்கப்படும், என்னென்னலாம் சம்பவிக்கும் அப்படின்ற காரியங்களை வர்ற நாட்களுக்கு விஸ்தாரமா நம்ம அதை குறித்து இன்னும் விரிவாக நம்ம தியானிப்போம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஒரு ரோஜா செடி இருக்கு பாருங்க. ரோஜா செடி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ரோஜா செடி மிக அழகானது. அதை பார்ப்பதற்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ரோஜா மொட்டு வரும்போதே பிடிக்கும். அது விரிய ரொம்ப பிடிக்கும். அந்த ரோஜா செடி பக்கத்துல முள்ளு இருக்கும். அந்த முள்ளு குத்திக்கிட்டே இருக்கும். அந்த ரோஜா செடி எங்கெல்லாம் முள்ளு இருக்கோ, எந்த செடிகள் எல்லாம் முள்ளு இருக்கோ அந்த செடிகள் எல்லாம் அது விலையேறப்பட்டது. அது விலையேறப்பட்டதுன்னா பணம் அதிகமான்னு சொல்ல வரல. அந்த செடிகளுக்கு ஒரு வேல்யூ உண்டு, மகிமை உண்டு. எந்தெந்த செடிக்கெல்லாம் முள்ளு வச்சிருக்கிறோம், எலுமிச்சை செடியில முள்ளு இருக்கும், எலுமிச்சை மரத்துல, பின்ன சுண்டக்காய் மரத்துல இருக்கும், அப்புறம் இந்த மாதிரி ரோஜா செடியில இருக்கும். முள்ளுகளை வச்சிருப்பார். ஆண்டவர் படைப்புகள்ல வித்தியாசமா தெரியும் நமக்கு. இதுல ஏன் முள்ளு இருக்கு அப்படி அப்படின்னு நமக்கு தோணும். இந்த முள்ளு அந்த தண்டுகள்ல இருந்துட்டு அந்த பூ இருக்கும்போது அதை குத்தி ஆடும் போதெல்லாம், அந்த செடி அந்த பூ ஆடும் போதெல்லாம் அப்படி அந்த காற்று அடிக்கும் போது அசையும் போது இந்த முள்ளு ஒரு குத்திக்கிட்டே இருக்கும். இந்த முள்ளு குத்த அது ஒருபோதும் அது தன்னை விட்டு தன் இடத்தை விட்டு அசை. அந்த பூ அவ்வளவு அழகா அது பாட்டுக்கு இருக்கும். அது அநேகருக்கு மகிழ்ச்சியை கொடுத்துட்டே இருக்கும். முள்ளு குத்துற உடனே வலிக்கும். ஆனா வலிக்கிறது யாருக்கும் தெரியாது. நாம கண்களுக்கு அதை பார்க்கும் போது அழகான பூ எவ்வளவு அழகா பூத்திருக்கு பாருங்க, எவ்வளவு அழகா. இதை பார்ப்பதற்கு இந்த ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் அந்த பூக்கள் அதை பார்க்கறதுக்கு ஒரு நாள் வச்சிருப்பாங்க, வருஷம் ஒரு முறை. அந்த பூக்களால நிறைய அலங்காரம் பண்ணுவாங்க. அதை பார்த்திருக்கோம். அந்த மாதிரி பூக்களை பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அப்ப அந்த பூ அத்தனை பேருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. அப்படிப்பட்ட அந்த மகிழ்ச்சி தரக்கூடிய பூ குத்தப்படுவது யாருக்கும் தெரியாது. அநேக வேளைகள் அது குத்தப்பட்டுட்டே இருக்கும். அது போல குத்தப்படுகிற அநேக சொல்லி உருவாக்கப்படும் எந்த ஆயுதம், அது போல நிறைய நம்ம பக்கத்திலேயே சில வச்சிருப்பார். ஏன் அப்படின்னா இந்த பூ பக்கத்துல வச்சிருக்கிறது ஏன்னா அந்த பூக்கு ஒரு மகிமை உண்டு, வேல்யூ. இந்த பூக்கு ஒரு தன்மை உண்டு. அந்த தன்மை அது வெளியே தெரியாது. அவ்வளோ பெரிய தன்மை அந்த பூக்குள்ள அத்தனை மகிமை இருக்கு. இந்த பூ அவ்வளவு அத்தனை இதுக்கு பயன்படுத்தலாம். அந்த பயன்படுத்தக்கூடியது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல இருக்கலாம். எனக்கு கொஞ்சம் தான் தெரியும் அந்த பூ எதுக்கெல்லாம் பயன்படும் சொல்லி. அது தலையில வைப்பாங்க, பின்ன வேற இதுக்கு அதை பயன்படுத்தி கொள்ளுவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவ்வளவு பயன்கள் பெற்ற அந்த பூவை குத்துவதற்கு ஏன் அப்படி வைத்தார் அப்படின்னு நமக்கு என்னைக்காவது கேள்வி வந்திருக்கலாம், வராமலும் இருக்கலாம். ஆனா ஒருபோதும் அந்த பூ என்ன இப்படி குத்தும்படி இப்படி வச்சிருக்கிய பக்கத்துல, நான் இவ்வளவு அழகா இருக்கேனே அப்படின்னு சொல்லி அது ஆண்டவரை கேட்டிருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் ஸ்தோத்திரம். அது போல சில குடும்பங்கள் இதுல இருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது, இந்த ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு சில குடும்பங்கள் அபிஷேகம் பெற்று ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ள வளர வளர அவைகள் சில குடும்பங்களை ஆண்டவர் எல்லாரும் ஒண்ணு போல இல்ல, எல்லா குடும்பமும் ஒண்ணு போல கிடையாது. வெவ்வேறு குடும்பம் வெவ்வேறு கோணங்கள்ல வெவ்வேறு குணங்களோடு வெவ்வேறு சிந்தைகளோடு வாழ்வாங்க, வெவ்வேறு தன்மைகளோடு வாழ்வாங்க. வெவ்வேறு அவர்கள் வளர்க்கப்பட்ட விதம் வெவ்வேறா இருக்கும், அவர்கள் அறிந்து கொண்ட விதம் வெவ்வேறாக இருக்கும், அவர்கள் கற்றுக்கொண்ட விதம் வெவ்வேறாக இருக்கும். இப்படி வெவ்வேறு காரியங்கள்ல நம்ம இருக்கிறோம். ஆனால் ஒரு சில குடும்பங்கள் அவ்வாறு விலையேறப்பட்டதாக, அதுக்கு ஒரு மதிப்பு உடையதாக, வேல்யூ நிறைந்ததாக ஆண்டவர் சில குடும்பங்களை வைத்திருப்பார். அந்த குடும்பங்கள் குத்தப்பட்டு கொண்டே இருக்கும். சில குடும்பங்கள் நான் சில காரியங்களை சொல்லும் போது உங்களுக்கு விளங்கும். சில எப்படி எதெல்லாம் குத்தும் நம்மள, எதெல்லாம் நம்மள எந்தெந்த ஆயுதமெல்லாம் குத்தப்படும், எதனாலலாம் நம்ம குத்தப்படுவோம், எந்த ஆயுதங்கள்லாம் நம்மள குத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம இத குறித்து விஸ்தாரமா பார்க்கும்போது, விரிவாய் பார்க்கும்போது நம்மளுக்கு விளங்கும். அப்ப இந்த அழகாக சில குடும்பங்கள் அழகாக அந்த ஆண்டவர் சில குடும்பத்தை வச்சிருப்பார். 12 பேர் சீசர்களை வச்சிருந்தாலும் ஒரு சிலரை ஆண்டவர் நேசித்து கூடவே கூட்டிட்டு போனார். அது போல எல்லா ஜனங்களையும் அவர் தான் உண்டாக்கினார். எல்லாத்தையும் நான் தான் உண்டாக்கி இருக்கிறேன். அதுலயும் நம்ம பார்க்க முடியும். அங்க இருக்கிற எல்லா மனிதர்களையும் நான் தான் உண்டாக்கி வச்சிருக்கிறேன். அதனால நீங்க சொல்றாரு அந்த மாதிரி சில மனிதர்களை நேசிக்கிறார்.
சிலரை கூட்டிட்டே போறார், எல்லாத்தையும் நேசிக்கிறார், கூட்டிட்டு போறார். அது போல சில குடும்பங்களை ஆண்டவர் சில மகிமையை வச்சிருப்பார். அந்த குடும்பங்களுக்கு அதிகமா குத்திக்கிட்டே இருக்கும். அந்த மகிமை நிறைய இருக்கு பாருங்க. அந்த ஆண்டவர் சில பிரத்யேகமா சில குடும்பத்தை கவனிப்பார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரங்களையும், ஒவ்வொரு கிருபைகளையும், ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு கிருபை, வெவ்வேறு வரங்கள் உண்டு, வெவ்வேறு தன்மைகள் உண்டு, தனித்துவம் உண்டு. அந்த தனித்துவங்கள் விளங்கும் போது இந்த முள்ளு குத்தும். உங்களுக்குள்ள அழகு தெரியுது, உங்களுக்குள்ள மகிமை தெரியுது, நீங்க எல்லாராலும் பார்க்கப்படுகிறீர்கள் என்றால் இந்த முள்ளு குத்திக்கிட்டு இருக்கும். அப்ப வசனம் நமக்கு கொடுத்திருக்கிறது, நீ உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. இப்ப அநேக ஆயுதங்கள் குத்தப்பட்டுகிட்டே இருக்கும். ஏன் அப்ப குத்தப்படாம நிக்கணுமா? இல்ல, குத்தும், அது வாய்க்காது. அந்த குத்துவது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. நான் சொல்ற சில நேரங்கள்ல, நான் இப்படி சொல்றேன், சில நேரங்கள்ல ஏதாவது சிலர் வார்த்தைகளை சொல்லும் போது நம்ம மனசு வலிக்கும். சில வார்த்தைகள் ஏதாவது நம்மை குறித்து குறைகளோ அல்லது ஏதோ விதண்டாவாதமோ ஏதாவது பேசிவிட்டா நம்ம இருதயம் வலிக்கும். சில காரியங்கள் மனசு வலிக்கும். சில வார்த்தைகள் இருதயம் வலிக்கும், சில வார்த்தைகள் மனசு வலிக்கும், சில வார்த்தைகள் முழுவதும் வலிக்கும். அப்படிப்பட்ட வலிகள் விலகிப்போ. அந்த வலிகள் உள்ள வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். மகிமை பிரசன்னம் தேவ அன்பை ஊற்றி அந்த பூவை பாதுகாத்துக் கொள்ளுவது போல பாதுகாப்பார். நான் உங்களுக்கு அதை ஒப்பிட்டு காண்பிக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நிறைய காரியங்களை ஒப்பிட்டு காண்பித்தார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருவேனார். கழுகை போல நீங்கள் சட்டைகளை எடுத்து உயர பரப்பீர்கள் என்றார். அப்புறம் பாம்பை போல வினாவுள்ளவர்களா இருங்கள் என்று சொன்னார். புறாவை போல கபடற்றவர்களா இருங்கள் என்று சொன்னார். எறும்பை போல சுறுசுறுப்புள்ளவர்களா இருங்கள். சில காரியங்களை ஒப்பிட்டு பேசுகிறார். அவைகளை போன்று தாவரங்களை ஒப்பிடுகிறார், மிருகங்களை ஒப்பிடுகிறார், பறவைகளை ஒப்பிடுகிறார், ஒப்பிட்டு காண்பிக்கிறார். அது போல இந்த பூ எவ்வளவு அழகானது, யாருக்குமே பிடிக்காதுன்னு கிடையவே கிடையாது. ரட்சிக்கப்பட்டு அந்த பூமியிலிருந்து, இந்த உலக பார்வையிலிருந்து, உலக காரியங்கள்ல இருந்து வேறு பிரிக்கப்பட்டு இருக்கும்போது ரோஜா போல நீங்கள் இருப்பீர்கள். நீங்களும் நானும் ஒரு ரோஜா போல. அந்த ரோஜா போல அந்த பூ பூக்குற போது அது அநேகருடைய கண்கள் அதுல படும். அநேக கண்கள் படும்போது அந்த செடிக்கு கொஞ்சம் பலவீனங்கள் வரலாம். அந்த பூக்கு செடிக்கு வராது, பூக்கு வரும். அப்ப அந்த பூ அப்படி அந்த பார்வைப்பட்ட உடனே அது அழக விட்டு வெளியே போறதே இல்லை. இந்த எல்லாருடைய பார்வை, அத்தனை பேரு லட்சக்கணக்கானோர் அந்த நம்ம ஊட்டியில இந்த பூக்களை பாக்குறதுக்குன்னே போகும் பாருங்க. லட்சக்கணக்கான மக்கள் பார்க்க வருவாங்க. அதை பார்த்த உடனே அந்த பூ வாடுறது கிடையாது, தன் ஸ்தானத்தை விட்டு அது மாற்றமும் கிடையாது, அது தன் அழகை விட்டு அது போறதும் கிடையாது. அது அதுவாகவே இருக்கும். நான் பார்த்திருக்கேன், அது அதுவாகவே இருக்கும். அது போல ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. அது அநேகருடைய கண்கள் படும்போது உன்னுடைய ஸ்தானத்தை விட்டு விலகாது பாதுகாத்துக் கொள்ளுவேன் என்று சொல்றார். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, உனக்கென்று ஒரு ஸ்தானம், உனக்கென்று ஒரு மகிமை, உனக்கென்று ஒரு வரம், உனக்கென்று ஒரு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை எந்த பார்வைப்பட்டாலும் அசைக்க முடியாது, எந்த முள்ளுகள் குத்தினாலும் உன்னை சேதப்படுத்த முடியாது என்று பொருள். அந்த ஆயுதம் வாய்க்காதே போன்னு சொல்றாரு பாருங்க. ஆயுதங்கள் வரும், குத்தும். அநேக ஆயுதங்கள் உங்களை குத்தும். அநேக ஆயுதங்கள் உங்க கூடவே பக்கத்திலே இருக்கும். பக்கத்திலே வச்சிருக்கிறார் என்றால் நீங்கள் மகிமை நிறைந்தவர்கள், நீங்கள் விலையேற பெற்றவர்கள். உங்களுக்கு முள் இருக்கு, என் வாழ்க்கையில முள் இருந்துட்டே இருக்குங்க அப்படின்னா நீங்கள் விலையேற பெற்றவர்கள். நான் ஒருபோதும் குத்தப்படாமல் இருக்கல, நான் என்னைக்குமே குத்தப்பட்டு கொண்டே இருக்கிறேங்க. என் வாழ்க்கையில ஒண்ணுக்கோனா அடுத்தது குத்துது, அடுத்த குத்து வாங்கிட்டே இருக்கேனா. நீங்கள் விலையேற பெற்றவர்கள். உங்களுக்கு என்று ஒரு தனித்துவத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகையினாலே உங்கள் மேல் கண்கள் பார்க்கப்படும். எல்லாரும் என்னையே தான் பாக்குறாங்க. ஏன் மற்றவங்க எல்லாம் தெரியலையா? மற்ற பூக்கள்லாம் எவ்வளவு கிடக்குது, அதை பார்த்தா உங்களுக்கு அழகா இல்லையா? என்னையே ஏன் பார்க்கிறீர்கள், என்னையே சீண்டுகிறீர்கள் என்று சில நேரத்துல அந்த பூக்கள் யோசித்திருக்கலாம்.
ஆனால் ஆண்டவர் தனித்துவத்தை எங்க வைத்திருக்கிறாரோ அங்கே பார்வை பார்க்கப்படும். தனித்துவம் எங்க இருக்கிறதோ அங்கே அதிகமான பார்வை வரும். அநேகருடைய பார்வை நம்மேல் படும். நம்மேல் படும்போது நீங்கள் சிந்திக்க வேண்டும், நீங்கள் விலையேற பெற்றவர்கள். அன்பானவர்களே, நீங்கள் விலையேற பெற்றவர்கள். ஆண்டவர் விலையேற பெற்ற ரத்தத்தினால் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு உங்களை வளர்த்து கொண்டு வருகிறார் என்றால் நீங்கள் விலையேற பெற்றவர்கள். அநேகர் உங்களை நேசிப்பாங்க. எல்லாரும் உங்ககிட்ட பேசணும்னு இருக்கும், பார்க்கணும்னு இருக்கும். யாரோ ஒருத்தர் போனாலும் நம்மளை பார்த்துட்டு ஏன் என்னையே பாக்குறாங்க, ஏன் என்னையே நான் உடுத்திருக்கிறது சும்மா சாதாரணமா தான் உடுத்திருக்கிறேன், இதையே பார்த்துட்டு அது எவ்வளவு, இந்த சாரி எவ்வளவு, இந்த பிளவுஸ் எங்க வாங்குனீங்க, எங்க தச்சீங்க, எங்க வாங்குனீங்க, இந்த செப்பல் எங்க வாங்குனீங்க, பேக் எங்க வாங்குனீங்க, இப்படி கேக்குறாங்க. ஏன் அதை விட மேலானதா வச்சிருக்கிறாங்களேங்க பணக்காரங்க அப்படின்னா நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் விசேஷித்த தனித்துவம் வாய்ந்தவர்கள். உங்களிடம் சின்ன சிம்பிளா ஏதோ சாதாரணமா இருக்கு அப்படின்னா அது மற்றவர்கள் கண்களுக்கு அது பார்ப்பதற்கு அது பெருசா தெரியுது அப்படின்னாவே நீங்கள் விலையேற பெற்றவர்கள். நாம விலையேற பெற்ற அந்த தன்மை